ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேபி பொட்டேட்டோ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, தயிர், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா, பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் தேவைப்படும். ஓகே, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் வந்து ஒரு 5 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சிடணும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஆனியன், தக்காளி எல்லாமே வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். எப்பவுமே ஒரு பிரியாணி செய்கிறோம் அப்படின்னா ஆனியனும் தக்காளியும் வந்து நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சா தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது ஆனியன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வந்து குக்கிங் பண்ணுங்கள். ஆனியன் வந்து நல்லா லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து 1 ஸ்பூன் கல்லுப்பு நிறையா ஆட் பண்ணிடாதீங்க. லைட்டாக 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா ஆனியன் வந்து நல்லா வதங்கிறதுக்காக. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேணும்னா நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து 1.5 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம புதினா, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க ஒரு 2 மினிட்ஸ். வதங்கினதுக்கப்புறமா நீளமாக கட் பண்ணி வச்ச தக்காளியும் அது கூடவே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். ஸ்டவ் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கல்லுப்பு நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க, பார்த்து சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பேபி பொட்டேட்டோ வந்து தோலை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூடவே வந்து 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி. ஏன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால் காரம் கரெக்டாக இருக்கும். 1.5 ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து 1 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வீட்டிலே வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நான் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோஸ்லாம் வரும். கண்டிப்பாக குக்கிங் எல்லாமே வரும். என்னோடய வீடியோஸும் போட்டிருக்கேன். ஷார்ட்ஸ் வீடியோஸ், ரீல்ஸ் வீடியோஸ் அது மாதிரி அதையும் போட்டிருக்கேன், பாருங்கள். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கோம். 1/2 hour ஊற வச்சிடணும். ரைஸ் வந்து நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பிரியாணி ரைஸ் எடுத்துக்கோங்க. ஊற வச்ச ரைஸை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க ரைஸ் போட்டதுக்கப்புறமா. அதுக்கப்புறம் நம்ம எந்த டம்ளரில் வந்து அரிசி வந்து அளக்குறோமோ அந்த டம்ளரில் டபுள் மடங்காக தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு 3 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா 3 டம்ளர் எடுத்திருக்கேன்னா 6 டம்ளருக்கு வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா கிளறி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கர் மூடிட்டு ஒரு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 விசில் வந்தாலே போதும். 2 விசில் வந்தாலே நல்லா வந்து ரைஸும் பொட்டேட்டோவும் நல்லா வந்து பாயில் ஆகிடும். 2 விசிலுக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். வாவ், சூப்பராக இருக்குல்ல. நான் நிறைய டைம் பொட்டேட்டோ பிரியாணி செஞ்சுருக்கேன். பேபி பொட்டேட்டோ பிரியாணி சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இது கூட வந்து நம்ம பாயில் எக்கு, ஆனியன் ரைத்தா இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.